இப்போ 41 பிணங்களின் தலைமையில நடந்து தான் நீங்கள் ஈரோட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்தப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு காவல்துறைக்கு கூட்டம் முடிஞ்சு நன்றி போடுறீங்க. இந்த பட்ட பாடு இருக்குல்ல கரூரில், அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்றுக்கு வந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும். இதை நீங்கள் ஒழுங்காக கரூர்லேயே செஞ்சீங்கன்னா அந்த 41 பேர் செத்துருக்க மாட்டோம், அவ்வளோதான் பிரச்சனை இல்லையா? ஆனால் இந்த அரசியல் எப்படி இயக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாளிகப்பூர் சொன்னேன் இல்லையா, அண்ணன் தம்பி சண்டையில் கூப்பிட்டு வந்தாங்கன்னு, அந்த மாதிரி இங்கே தமிழர்களை வைத்து தமிழர்களே அடிக்க வைத்து விட்டு தமிழர்களே அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே பேசுறது இல்லை. விஜயே நீங்கள் எடுத்துங்க, நேற்று உட்காந்துக்கிட்டு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு கத்தினார். நீ தூய சக்தி தானே. 2015 2017 உண்டான வருமான வரி கணக்கு கொடுத்ததுல வரி ஏய்ப்பு 15 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நெய்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்ற மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி வருமான வரித்துறை உனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. வருமான வரித்துறைக்கு மோசடி செய்த வகையில் 15 கோடியோ 17 கோடியோ ஒரு கணக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அதை சேலஞ்ச் பண்ணி உங்கள் கையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு அப்புறம் மற்றதை பற்றி பேசணும். காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் திட்டு வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த ரிமார்க்கை எக்ஸ்பெஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வந்தீங்க. உங்கள் மீது சொல்லப்பட்ட மிக மோசமான விமர்சனம் கோர்ட்டு வச்சது பாருங்க, அதை நீக்கிறதுக்கு தனியாக ஒரு வழக்கு போட்டீங்க. நீங்க 200 கோடி விட்டு வந்துட்டேன், 250 கோடியை விட்டு வந்துட்டேன், 500 கோடி கூட விட்டுவாங்க, 1000 கோடி கூட விட்டுவாங்க. உங்களுக்கு விடிகாத்தால் 4 மணிக்கும் 3 மணிக்கும் ஷோ போடுறதுக்கு எந்த ஊரில் பர்மிஷன் கொடுத்தாங்க? பிளாக்ல எவ்வளோ டிக்கெட் விற்றீங்க? யார் கையில் சுரண்டி உங்களுக்கு 200 கோடி சம்பளத்தை கொடுக்க முடிஞ்சது? உள்ள பாப்கார்ன் எவ்வளோக்கு விற்கிது? பார்க்கிங்க்கு எவ்வளோ காசு வாங்குறான்? உள்ள ஒரு சமோசாவுக்கு எவ்வளோ காசு வாங்குறான்? கொள்ளடிக்கிற காசு இருக்குல்ல, கொக்கோவிலையும் அதுலையும் இதுலையும் தேட்டரில் கொள்ளடிக்கிறான்ல, அதுல இருந்தானே உங்க சம்பளம்லாம் வருது. அது யாருடைய பாக்கெட்டில் கையை விடுறீங்க? ரசிகனோட பாக்கெட்டில் தானே கையை விடுறீங்க. அப்ப நீயே சுரண்டி வாழ்ற வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்க.